இனியன் ராபர்ட்ட பேசலாம். திரு இனியன் ராபர்ட், இங்க ஒரு திரைப்படம் ஜனநாயகனுக்கான சென்சார் சான்று இழுத்தடிப்பு விவகாரத்தை தமிழ் பண்பாட்டின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி ராகுல் காந்தி வந்தார்? இல்ல சார், இப்போ இந்த சென்சார் இழுத்தடிப்பது என்பது வெறும் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்ல, இதே தடைகள் பராசக்தி படத்துக்கும் இருந்தது. இந்த மாதிரி தமிழ் திரையுலகில இருந்து எந்த படங்கள் வந்தாலுமே அதற்கு சென்சார் போர்டுடைய பார்வை என்னவா இருக்குது. ஆனா அதே நேரத்துல வட இந்தியாவில இருந்து காஷ்மீர் ஃபைல்ஸோ இல்ல அந்த மாதிரியான விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புகின்ற திரைப்படங்களுக்கு சென்சார் போர்டுடைய பார்வை தானே இருக்கு. பொதுவா தமிழ் திரைப்படங்கள்னோ இல்ல திரைப்படங்கள்னோ இல்ல, ஜனநாயகன் தெளிவா குறிப்பிட்டிருக்கு. பராசக்தி ரெண்டு லைன் சார். முதல் லைன் ஜனநாயகம், இப்ப இன்னைக்கு கரண்ட் இஷ்யூவா ஜனநாயகன் இருக்குது, அதனால அவர் ஜனநாயகன்ற அந்த ஃபர்ஸ்ட் லைனை கோட் பண்றாரு. ரெண்டாவது தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு வரும்போது தமிழ் திரைப்படங்கள், தமிழ் திரைத்துறை அப்படின்றத அதோடைய பொருள், அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். அப்போ தமிழ் திரையுலகில் இருந்து எந்த திரைப்படங்கள் வந்தாலும் அதற்கு சென்சார் போர்டோ அல்லது ஒன்றிய அரசோ வைக்கிறது. ஜனநாயகனுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தமிழ் பண்பாட்டை வளர்க்கக்கூடிய என்ன அம்சம் ஜனநாயகன்ல இருக்குன்னு ராகுல் காந்திக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறார். இல்ல சார், ஜனநாயகன் படத்துக்குள்ள என்ன கதை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை நாங்க டிகோட் பண்றதுக்குலாம் நாங்க ரெடியா இல்ல. ஆனா தமிழ் திரையுலகில் இருந்து வரக்கூடிய படங்களுக்கு சென்சார் போர்டு வைக்கின்ற தடைகள் இருக்குல்ல, அதைத்தான் ஒரு தமிழ் கலாச்சாரம் மீட் பண்றாரு. தமிழ் திரைப்படங்கள், தமிழ் கலைத்துறை, தமிழ் கலாச்சாரம் இதற்கு ஒன்றிய அரசு எதிராக இருக்கிறது அப்படின்னு அவர் இன்டர்பிரேட் பண்றாரு. அதுதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அதனால ஜனநாயகனுடைய படம் கதை என்னன்னு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இப்ப நீங்க எல்லாரும் பேச வச்சு நான் சொல்றேன், இரண்டு முக்கியமான கருத்துக்கள் இங்க பேசப்பட்டன. ஒன்று தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு போகுமா அப்படின்றது ஒரு டாபிக். ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது ரெண்டாவது டாபிக். இந்த முதல் டாபிக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, ஒரு முறை அல்ல பல முறை வச்சாச்சு. அதுக்கு தான் ஐவர் குழு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையோ கூட்டணியோ போறதுக்கான எந்த விதமான ஐடியாவும் இல்ல என்பதை அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் சொல்லியாச்சு. ஏன்னா அடிப்படையிலேயே ஒன்றிய அரசு மேல பார்லிமெண்ட்ல, மக்களவையிலும், மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு திமுக எண்ணிக்கை தேவை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திமுகவுக்கு காங்கிரஸ் அந்த ஈக்குவேஷன் பெருமாள்மணி பேசினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இணைப்புல வந்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியாக இங்கு காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மற்ற தலைவர்களோ தொடர்ச்சியா பேசுறதுக்கு காரணமே, கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட பலரும் அதை தொடர்ச்சியா பேசுறதுக்கு காரணமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதலா இடம் வேணும் அப்படின்லாம் அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்கன்னா அவங்க வேற ஒரு ஆப்ஷனுக்கு தயாராயிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னே சொல்றாரு. இல்ல சார், கிரீஷ் சோடங்கர் 2006 இருந்தே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நேத்து மட்டுமே எழுகின்ற குரல் அல்ல. எப்படி விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு குரல் கேட்கறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ்குள்ளயும் இந்த குரல் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கு. இது எலெக்ஷனுக்காக அல்லது எலெக்ஷன் நெருக்கத்துல தான் நாங்க கேட்கிறோம், இதை வச்சு நாங்க தாவேகா கிட்ட பேரம் பேச போறோம், தாவேகாவை நாங்க மென்ஷன் பண்ணி கோட் பண்ண போறோன்ற மாதிரி எந்த விதமான அதீத கற்பனைக்கும் யாரும் போக வேண்டாம் ஒரு பாயிண்ட் நாங்க பதிவு பண்ணி. நீங்க சொல்ற அந்த அதீத கற்பனையை ஸ்டாப் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருக்கு? நிச்சயமா சார். அதாவது சார், காங்கிரஸ்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாரு கேட்கிறார்கள் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுல கட்சி பொறுப்புலே இல்லாதவங்க, தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கருத்துக்களை மையப்படுத்தி பேசுறாங்க. ஒரு சில நாடாளுமன்ற யார சொல்றீங்க சம்பந்தம் இல்லாதவர்கள்? யார சொல்றீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி. நான் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில ஒரு பொறுப்புல இருக்கிறார். அவர் சொல்ற கருத்தெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் கட்சியினுடைய எந்த செய்தி தொடர்பாளரோ அல்லது ஊடக பிரிவு தலைவராகவோ எந்த பொறுப்பும் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருக்கு தனிப்பட்ட ஒரு விஜய் ஃபேனா இருக்கலாம், அவர் விஜய் படங்கள் நிறைய பார்த்திருக்கலாம், அதனால விஜய் கூட போகணும்னு ஆசை இருக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு விஜய் பிடிச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பர்சனலா காரணம். நீங்க பட்டியலிட்டதோட இன்னும் 2 எம்பிக்களை சேர்த்துக்கோங்க. திரு மாணிக்கம் தாகூர், திருமிகு ஜோதிமணி, கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி வரிசையில இன்றைக்கு ஜனநாயகன் படத்திற்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை ராகுல் காந்தியும் எழுப்பிட்டாருங்கிறதுனாலதான் பூனை குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு பிரியன் சொல்றாரு. இல்ல சார், அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியில போகணும்னு எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜனநாயகன் படத்தை வெளியிடணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த கோரிக்கைகளை தான் தொடர்ச்சியா பேசுறே தவிர கூட்டணி விட்டு திமுக வேண்டாம். சேர்த்து கேளுங்க ப்ளீஸ். அல்ற சில்ற ஐடி விங்குன்னு சொல்லி இன்னைக்கு இவரு மோகன் குமாரமங்கலமும் ஐயா மாணிக்கம் தாக்கூரும் மாறி மாறி ட்வீட் பண்ணிக்கிறாங்க. அல்ற சில்ற ஐடி விங் யாரு மென்ஷன் பண்றாங்கன்னு இருக்கிற பிரச்சனை சார். நான் என்ன கேக்குறேன், அது 2 ஐடி விங்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கருத்து, அது அதிகாரப்பூர்வ கருத்து, அபிஷியல் கருத்தா? அபிஷியல் கருத்துல நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கிரீஷ் சோடங்கர் சொல்றது அபிஷியல் கருத்து இல்லையா? உங்க மாநில பொறுப்பாளர் சொல்றது அபிஷியல் கருத்து இல்லையா? தவிர
சார் அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். கிரீஷ் சோடங்கர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குறத ஒப்புக்கொள்கிறார். ஆனா தாவேக்கா கூட போவோம்னு சொன்னாரா? தாவேக்கா நான் கேக்குறேன். இல்ல நீங்க இல்ல ஒரு நிமிஷம் திருப்பெருமாள் மணி ஒரு நிமிஷம் பேசலாம். பெருமாள் மணி இங்க நீங்க சொல்றது புரியுது, தெளிவுபடுத்திட்டாரு. அவரோட கோரிக்கை அது இல்ல, அவர் தாவேக்காக்கு போறோம்னு சொன்னாரான்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை திமுக கிளாரிஃபை பண்ணிட்ட பிறகும் அது தொடர்பான குரலை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அது திமுக அரசியல் நிலைப்பாடு. அது மாதிரி காங்கிரஸ் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு. நாங்க நிலைப்பாட்டை வந்து மாத்திக்கொண்ட அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க அதை கேட்டுட்டு தான் இருப்போம். அது என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கலாம் எங்களுக்கு. அதுக்காக நாங்க பின் வாங்க வேண்டிய தேவை கட்சியினோட கொள்கையோட இங்க பாக்கல நீங்க. ஆனா அது கொடுக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதா, கொடுக்கின்ற நேரத்தில் நம்ம இருக்கிறோமான்றத அது இரண்டு தலைவர்களும் பேசி முடிவு பண்ணணும். இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் பேசி முடிவு பண்ணிட்டு நாம இருக்கணும். நீங்க கூட்டணி இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. மயிலாடுதுறை எம்பி சுதா சொல்றாங்க நீங்க வந்து தாவேக்காவோட போகணும் அப்படின்ற ஒரு குரலை அவர்கள் எழுப்புறார்கள், காங்கிரஸ்காரர்கள் எழுப்புறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். அது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் கட்சியில கருத்தை பதிவு பண்றாங்க. அது வந்து கட்சியினுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் கிடையாது. நான் திருப்பி தான் சொல்றேன். நாங்க சில பேர் விஜய் ஃபேனா இருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா கூட்டணியில் இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியா இது போன்ற கருத்துக்களை சொல்றாங்க. அது கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கட்டுப்படுத்த வேண்டியது யார்? இல்ல அதுக்கான பொறுப்பு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இருக்கு. அதுல மறுக்கிறது எதுவுமே இல்லைங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ன்றதுல நான் அதை மறுக்கவே இல்லை. அதுக்கும் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. கூடிய விரைவில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய ட்வீட் என்பது இவங்களுடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் டெல்லியில இருந்து ஒரு பார்வையில பாக்குறாரு. ஜனநாயகன் படத்துக்கு இந்த ஒன்றிய அரசு வைக்கின்ற தடைகள் இருக்குல்ல, அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான கருத்து அப்படின்ற ஒரு அக்கறையின் பால் தான் அந்த கருத்தை அவர் பதிவு பண்றாரு தவிர இவங்களுடைய குரல் அவர் பிரதிபலிக்கல. இவங்க குரல் வேற, அவரோட தனிப்பட்ட குரல் வேறன்றதை நான் இங்க சொல்றேன். அதனால ஜனநாயகன் ஒரு அரசியல் படம் அல்ல. ஆனா ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது. அதுக்கு ஆதரவான ஒரு குரலை நீங்க சொல்ற மாதிரி அது பாஜகவுக்கு எதிர்ப்பு குரல் அப்படின்னே வச்சுப்போம். இன்னொரு படம் பராசக்திங்கிற படத்துக்கும் அதே மாதிரி ஒரு சிக்கல் எழுந்தது. அது அரசியலை பேசக்கூடிய படமா இருந்தது. அப்ப ராகுல் காந்தி அதுக்கு ஆதரவான குரலை எழுப்பல. இல்ல அதுதான் அந்த செகண்ட் லைன் சார். அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான நடவடிக்கையை பாஜக மேற்கோள் சொல்றாருல, அதுதான் அது உள்ள அர்த்தம். அது தமிழ் திரையுலகிலிருந்து வரக்கூடிய எந்த படமா இருந்தாலும், அது பராசக்தியோ ஜனநாயகனோ எல்லா படத்துக்குமே சென்சார் போர்டு அவ்வளவு ஈஸியா படத்தை வெளியிடுறது இல்லைன்றது சேர்த்துதான் சொல்றாரு அவரு. அது இரண்டு சரி. இன்றைக்கு கூடலூர்ல நிகழ்ச்சி கலந்திருக்கிறாரு. அங்க அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் இருந்திருக்காங்க. அவர் கூட்டணி கொடுத்து அவர் ஆர் ராசா மேடையிலே பேசியிருக்காரு. அவருக்கு எந்த விதமான எதிர்ப்போ எந்த விதமான மாற்று கருத்தோ அங்க எந்த யாருமே வைக்கல. அப்போ உங்களுக்கு எல்லாமே சுமூகமா இருக்கு. திமுக காங்கிரஸ்குள்ள இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அபிஷியலா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு சில பேர் திமுக இருக்கிறவங்க வந்து ஐடிவி என்ன எழுதுறாங்க, திமுக காங்கிரஸ் வேணாங்க நீங்க போய்க்கோங்கன்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஐடிவிக்குள்ள நடக்கிற ஒரு போர் தானே தவிர அதிகாரப்பூர்வமாக இரண்டு தலைவர்கள் மத்தியில எந்த விதமான குழப்பமும் இல்ல. இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இல்ல நீங்க ஒரு சிலர்னு கடந்து போறீங்கல்ல, அதுல அந்த 100 எம்பிக்கள்ல ஒருத்தர் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா. அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டுல பேசக்கூடியதை நம்ம அவ்வளவு ஈஸியா கடந்து போய் முடியுமா? இல்ல சார், அதான் சொல்றேன். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. தலைவர் செல்வ பிறந்தகை பல முறை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவர்கிட்ட நான் பேசுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அது நம்ம அதை திருப்பி அதை சொல்றதுனால எந்த பலனும் இல்ல. அவர் வந்து தலைவர் ராகுல் அவருக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அவர் போய் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்லணும்ன்றத நாங்க எல்லாரும் சொல்றோம். நீங்க இங்க மீடியாலயும் சோசியல் மீடியால நீங்க கருத்தை பதிவு பண்றதுக்கு பதிலா நீங்க தலைவர் ராகுல் காந்தி கிட்டயோ மல்லிகார்ஜுன கர்கே கிட்டயோ டெல்லியில போய் பேசி அதை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை நாங்க வரவேற்கிறோம். மீடியா சோசியல் மீடியான்றது ஒரு ஹெல்தியான பாலிடிக்ஸா இருக்காது.